ஹாய், என்னுடைய பேரு டாக்டர் ஜோயல். நான் ஹாஸ்பிட்டல்ல ஐசியூ இன்சார்ஜா வேலை பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரோட்ல ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு சாதாரண மனுஷனா நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியங்கள். ஃபர்ஸ்ட் அவங்களுடைய நினைவு ஃபுல்லா கான்சியஸா இருக்காங்களா இல்ல நினைவு கம்மியா இருக்கா அப்படின்றது முக்கியமா கவனிக்க வேண்டியது. ஏன்னா நம்ம நிறைய நேரத்துல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் ஆனவனே தூக்கி உட்கார வைப்பாங்க, தண்ணி குடிக்க கூடுவாங்க. இப்ப நினைவு சரியா இல்லாத ஒருத்தருக்கு நம்ம வாய் வழியா தண்ணி கொடுத்தா என்ன ஆகும்? அவங்களால முழுங்க முடியாதப்போ நுரையீரலுக்குள்ள போய் நுரையீரல இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தலையில அடிபட்டிருக்கா இல்ல கழுத்துல அடிபட்டிருக்கான்னு நம்ம பார்க்கணும். எப்பயுமே ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா கழுத்துல அடிபட்டதா நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஏன்னா கழுத்துல தண்டுவளத்துல அடிபட்டா ஒருவேளை அந்த முதுகெலும்புல பிராக்சர் எதுவும் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய தண்டுவளம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம ஆக்சிடென்ட் ஆனவங்களை எடுத்து இன்னொரு இடத்துக்கு நவுத்துறோம் அப்படின்னா அந்த பிராக்சர் உடஞ்சிருக்கும், அது விலகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி விலகிருச்சு அப்படின்னா தண்டுவளத்துல காயம் ஏற்படும். அப்படி காயம் ஏற்படுறப்ப அதுக்கு கீழே இருக்கிற நம்மளுடைய கையோ காலோ செயலிழந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எப்பயுமே ஆக்சிடென்ட் ஒருத்தருக்கு ஆச்சு அப்படின்னா உடனே அவங்களை தூக்கி இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறதோ இல்ல அவங்கள அசைக்கிறதோ நம்ம தவிர்க்க வேண்டிய முக்கியமான காரியங்களாக இருக்கிறது. இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, பிராக்சர் எதுவும் ஆயிருக்கா, அதாவது எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கா அப்படின்னு நம்ம கவனிக்கணும். எலும்பு முறிவு ஏற்பட்டா அந்த எலும்பு முறிவு நம்ம எவ்வளவு அசைக்காம அவங்கள நகர்த்த முடியுமோ அதை நம்ம முக்கியமா கவனிக்கணும். ஏன்னா எலும்புகளோட ஒட்டி தான் நம்மளுடைய ரத்த குழாய்களும் நரம்புகளும் சேர்ந்து போகுது. இப்ப நம்ம எலும்பு முறிவு ஏற்பட்ட இடத்தை நம்ம அசையாம நகர்த்துறப்போ அந்த ரத்த குழாய்களோ அந்த நரம்புகள்லயோ காயம் ஏற்பட வாய்ப்பு கம்மி. இப்ப நம்ம சரியா கவனிக்காம அதை நகர்த்தணும் அப்படின்னா அது அசையும் பொழுது பக்கத்துல இருக்க ரத்த குழாயிலயோ நரம்புகளையோ பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு. இதனால பேஷண்ட்டுக்கு அதுக்கு அப்புறமா சில காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இது நம்ம ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியங்கள். அதாவது நினைவு எப்படி இருக்கு, தலையிலயோ ஒரு கழுத்துல அடிபட்டிருக்கா இல்ல பிராக்சர் ஏதாவது ஆயிருக்கா அப்படின்றது முக்கியம். கடைசியா சொல்ல விரும்புற விஷயம் ரத்த கசிவு ஏதாவது ஏற்படுதா. எப்பயுமே ரத்த கசிவு ஏற்பட்டா அதை கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ரத்த கசிவு ஏற்படும் பொழுது ஒண்ணு அந்த நம்ம சரியா கையால அமுக்க முடியற இடமா இருந்தா நம்ம கையால நல்லா அமுதி அந்த ரத்த கசிவை நிறுத்தலாம். இல்லனா அந்த ரத்த கசிவு ஏற்படுறதுக்கு முன்னாடி நல்ல சாஃப்டான ஏரியால பிடிச்சு அமுத்தணும்னா அங்க இருக்க ரத்த குழாயில் அமுங்கிறதுனால ரத்த கசிவு குறையும். இது நம்ம முக்கியமா முதலுதவியா செய்யக்கூடிய காரியங்கள். இது போக அவங்கள ஃபர்ஸ்ட் எவ்வளவு சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் கூட்டு வர முடியுமோ கூட்டு வரது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு.